ராயன் படத்தோட ஆடியோ லான்ச் நேற்று சென்னையில் செம்ம கிராண்டாக நடந்திருக்கு. அதில் தனுஷ் அவர்கள் பேசிய சில விஷயங்கள் கூட சேர்ந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பார்க்கப்பட்டுட்டு வருது. தனுஷ் அவர்கள் ஆடியோ லான்ச்சில் என்ன பேசியிருந்தாருன்னா, நான் முதல் படத்தில் நடிக்கும்போது சத்தியமாக இவ்வளோ தூரம் வருவேன் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அவ்வளோ கிண்டல், கேலி, அவமானங்கள், துரோகங்கள் தாண்டி தான் இங்கே நான் நிற்கிறேன். அதுக்கு காரணம் நீங்கள் கொடுக்குற இந்த சத்தம் தான். நான் ஒல்லியாக கருப்பாக இருக்கேன், என்கிட்ட என்ன இருக்குது, நீங்கள் எப்படி என்கிட்ட கனெக்ட் ஆனீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஒழுங்காக இங்கிலீஷ் கூட பேச தெரியாத என்ன இங்கிலீஷ் படத்துலேயே நடிக்க வச்சிங்க. இந்த படத்தோட கதையை பற்றிய தயாரிப்பாளர் கலாநிதி மாறன்ட்ட நான் சொன்னபோது அவர் எந்த ஒரு இடத்துலையும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கவே இல்லை. ஒரு வேளை அப்படி இருந்தது நம்மளோட கதை நல்லா இருந்ததா இல்லையா அப்படின்ற எண்ணத்தை எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கதையை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படத்தை நம்ம செய்யலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அந்த நிமிஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தொடர்ந்து ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட இந்த படம் என்னோட 50வது படம், உங்களோட பேர் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் 2 நாள் கழித்து ஆன்சர் பண்ணுறதா சொல்லியிருந்தார். அதே மாதிரி 2 நாள் கழித்து எனக்கு அவர் ஃபோன் பண்ணார். நான் இப்போது 30 படத்துக்கு மியூசிக் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த படத்துக்கு எஸ் சொல்கிறது ஒரு கஷ்டமான விஷயந்தான், இருந்தாலும் நான் இதுக்கு எஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த நிமிஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தனால அவருக்கு நான் நன்றி சொல்லியிருந்தேன். அவ்வளோ படங்கள், அவ்வளோ விருதுகள், பாராட்டுகள் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமாவும் இப்போ கூட புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவர் ஒவ்வொரு டைமும் முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. அவர்னால எப்படி இப்படியெல்லாம் இவ்வளோ நாள் இருக்க முடியுது அப்படிங்கிறத பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். தொடர்ந்து பிரகாஷ் ராஜை பற்றி என்ன சொல்லியிருந்தாருன்னா, திருவிளையாடல் ஆரம்பம் படத்தில் அவர் கூட நடிக்கும்போது அவரை பார்த்து பார்த்து பயந்து ஒரு ஓரமாக தான் நின்றுட்டுருப்பேன். ஆனால் இந்த படத்துக்கு அவர்கிட்ட என் கதையை சொல்லணும் அப்படின்றதுக்காக கால் பண்ணி கூப்பிட்டேன். அதுக்கு நான் எப்போ வரணும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் கதையை சொல்கிறேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் எப்போ வரணும் அப்படின்னு தான் கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி தான் பிரகாஷ் ராஜும் இந்த படத்தில் உள்ளே வந்திருந்தார். தொடர்ந்து இப்போ அவருக்கு கண் ஆப்ரேஷன் கூட பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணி 30 நாட்கள் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் அதெல்லாம் கேட்காம இப்போ அவர் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்காரு. எஸ்ஜே சூர்யா பொறுத்த வரைக்கும் அவருக்கு நான் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் கூப்பிட்டப்ப நீ எதுக்காக டைரக்ஷன் பண்ணுற அப்படின்னு கேட்டார். ஃபஸ்ட் நாளே இப்படி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீ இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்க, உனக்குன்னு எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, எதுக்காக நீ டைரக்ஷனில் இறங்கியிருக்க அப்படின்னு கேட்டார். அந்த வார்த்தை என்னை பயங்கரமாக உழைக்க வச்சுது. எவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்த ஒரு டைரக்டர் இருந்தாலும் அவர் என்ன சொன்னாலும் முகம் சுளிக்காமல் அதை அப்படியே கேட்டுக்குவார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருந்துச்சு. தொடர்ந்து காளிதாஸ், சந்தீப், துஷா, அபர்ணா உள்ளிட்ட பல பேரை நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் திட்டியிருக்கேன். நிறைய வேலை வாங்கி அவங்கள டார்ச்சரும் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம்னா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது மட்டும்தான் என்னோட நோக்கமாகவும் இருந்தது. இதே போல் பிரபுதேவா சாரை பற்றி நான் சொல்லணுன்னா, அவரை நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாலும் இங்கே பிடிக்காது, அவருக்கு நன்றி சொன்னாலும் பிடிக்காது. என் குடும்பத்தில் ஒருத்தர் போல தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்காரு. ஒன்றுமே தெரியாத என்ன நடிகன் ஆக்கியது என்னோட அண்ணனும் டேரக்டருமான செல்வராகவன் தான். அவர் தான் என்னோட ஆசான், என்னோட குரு. எனக்கு கிரிக்கெட் சொல்லிக் கொடுத்ததும் அவர் தான், சாப்பிட சொல்லிக் கொடுத்ததும் அவர் தான், வாழ்க்கையில் போராட சொல்லிக் கொடுத்ததும் அவர் தான். கண்ணம்மாப்பேட்டையில் ஒரு குடிசை வீட்டில் இருந்த என்ன இன்னைக்கு பாய்ஸ் கார்டனில் உட்கார வச்சிருக்கிறதும் அவர் தான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் மற்ற ஆக்ட்ரஸ் எல்லாமே 2வது டேக் கேட்டால் நான் ரொம்ப கோவப்படுவேன். ஆனால் செல்வராகவனுக்கு மட்டும் நான் ஒரு டேக் அப்படின்னா ஓகேன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு காரணம் அவரோட படங்களில் என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்ணி வேலை வாங்கியிருக்காரு. அதே டார்ச்சரை நான் அவருக்கு கொடுக்கறதும் அதில் அவர் கஷ்டப்படுறதும் எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. என்னைக்கா இருந்தாலும் அவர் என்னோட குரு அப்படின்றதுல இருந்து நான் மாறவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி செல்வராகவன், பிரபுதேவா, பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ராயன் படத்தில் தான் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி சொல்கிற விதமாக தான் இந்த ஆடியோ லான்ச்சில் தனுஷ் அவர்கள் பேசியிருக்காரு.